எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை நான் மதிப்பது கிடையாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த முதலமைச்சர், மழை நின்றவுடன் தேங்கியிருக்கும் வெள்ள நீர் அகற்றப்படும் எனவும், தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யவும், நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகளை நான் மதிப்பது கிடையாது என்று காட்டமாக பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவருடைய நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டை மதிக்கிறது இல்லை. புதிய தலைமுறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 48வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் சேலம் மேற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பாக 1048 பேருக்கு தென்னங்கன்றுகளும், சேலம் மேற்கு மாவட்ட திமுக ஓட்டுநரணி சார்பாக 248 ஆட்டோ, டிராவல்ஸ், பேருந்து, டெம்போ ஓட்டுநர்களுக்கு காக்கி மற்றும் வெள்ளை சீருடைகளை சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். மேலும் நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் மண்டப வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்து சிறப்பித்தார். துணை முதலமைச்சர் பிறந்த நாளான அன்று அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்பட்டதாகவும், சேலம் மேற்கு மாவட்டத்தில் மட்டும் 30,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்புரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சிலம்பை கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்தது. இதனால் வேலி கிராமத்திற்கு சென்ற மக்கள் சிலம்பை கிராமத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை நிலவியது. மேலும் சிலம்பை கிராமத்தை சுற்றிலும் காற்றாற்று வெள்ளம் ஓடுவதால் கிராமம் முழுவதும் தனித்தீவாக மாறியுள்ளது. இந்நிலையில் கனமழையால் அடிக்கடி காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் நிலையில் தங்கள் பகுதிக்கு உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஓமலூரில் பெய்து வரும் தொடர் மழையால் மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் உள்ள கள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தமிழ்செல்வி தம்பதி. இவர்களுக்கு சுரேஷ் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் வீட்டின் வெளிப்புறத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தமிழ்செல்வி அங்கு மின் இணைப்பு கொடுத்திருந்த இரும்பு கம்பியை பிடித்துள்ளார். மழை காரணமாக மின்சாரம் கசிந்து இரும்பு கம்பியில் மின்சாரம் பாய்ந்து தமிழ்செல்வி சரிந்து விழுந்தார். எதற்கிடையில் தன்னை காப்பாற்ற வந்த மகன் சுரேஷை தமிழ்செல்வி அங்கிருந்து அவரை தள்ளிவிட்டு காப்பாற்றியுள்ளார். மின் இணைப்பை துண்டித்த அக்கம் பக்கத்தினர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் தமிழ்செல்வியை சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து ஓமலூர் போலீசார் மற்றும் மின்கசிவு குறித்து மின்சார வாரிய அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாசலம் அருகே பட்டப்பகலில் ஓடும் பேருந்தில் 52 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த கும்பலில் பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ராஜவேல் வீதியில் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான நகை கடையில் இருந்து 52 சவரன் தங்க நகைகளை ஹால்மார்க் சீல் போடுவதற்காக அக்கடையில் பணிபுரியும் ஜான் என்பவர் பெண்ணாடத்திற்கு பேருந்தில் கொண்டு சென்ற போது அவரை பின்தொடர்ந்த ஒருவர் கையில் வைத்திருந்த நகைப்பையை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து ஜான் கருவேப்பனங்குறிச்சி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி வீடியோ காட்சிகளை கொண்டு தீவிரமாக குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். கடந்த 28ஆம் தேதி இச்சம்பவம் நடைபெற்ற நிலையில் நகை கொள்ளையில் ஈடுபட்ட செவந்தி என்ற பெண் உட்பட கலைவாணன், அருள்தாஸ் ஆகிய மூவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விசாரணையில் செவந்தி என்பவர் சம்பந்தப்பட்ட நகை கடையில் பணிபுரிந்து வந்ததும் அவர் தனது நண்பர்களோடு கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 47 சவரன் தங்க நகையை கைப்பற்றிய காவல்துறையினர் மூவர் மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருட்டு சம்பவத்தில் 5 சவரன் நகை எடுத்து சென்ற நபர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
அம்பாசமுத்திரம் அருகே நெல் நடவு செய்திருந்த விவசாய நிலத்தில் விழுந்த திடீர் பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே ஜமீன் சிங்கப்பட்டியை சார்ந்த சங்கரபாண்டியன் என்பவரது விளைநிலத்தில் திடீரென வயலின் மையப்பகுதியில் பள்ளம் விழுந்தது. விவசாய நிலத்தில் திடீரென குழி விழுந்த சம்பவம் விவசாயிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதேபோன்று கடந்த 1990ஆம் ஆண்டு குழி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.